இன்றைக்கு நல்ல டேஸ்ட்டான ஒரு நெத்தலி கறி எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்க போகிறோம். இது நல்ல சுத்தமான தலையெல்லாம் முள்ளெல்லாம் நீக்கின நெத்தலியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் சுடுதண்ணியை விட்டு அதை ஒரு அரை மணித்தியாலம் ஊற விடுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விடுறேன். விட்டு அதில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதங்க விடுவோம். இது நல்ல வடிவாக வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் தக்காளி பழத்தையும் இதில் போட்டு வதக்குவோம். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ நான் எங்களுக்கு தேவையான அளவு கறி எவ்வளவு தண்ணி பதமாக வேணுமோ இல்லாட்டி இறுக்கமாக வேணுமோன்றதுக்கு ஏற்ப நான் இதில் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டுட்டு உரைப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கறிமிளகாய் தூள் போடுறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உப்பு நாங்கள் இப்போ போடக்கூடாது. என்னென்னு சொன்னால் சில வேளை நெத்தலியில் உப்பு இருக்கிறபடியாக உப்பு கடைசியாக தான் போடணும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி அதையும் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன். வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த நெத்தலியாக நல்ல வடிவாக 2-3 தண்ணியில் அலசி கழுவிட்டு அதையும் இதில் போட்டு இப்போ மூடி இதை அவிய விடுவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்ல வடிவாக மூடி அவியணும். அந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகும் வரைக்கும். இப்போ நாங்கள் திறந்து பார்த்துட்டு இப்போ அதில் இருக்கிற உப்பு புளி எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் திருப்பி அவிய விட்டுட்டு இப்போ நாங்கள் அரை டம்ளர் தேங்காய்ப்பால் கட்டியும் இல்லாமல் ஒரு தண்ணியும் இல்லாமல் ஒரு மீடியம் கணக்காக இருக்கக்கூடிய அரை டம்ளர் தேங்காய்ப்பால் நான் விடுறேன். விட்டு கன நேரம் இதை வேக விடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கேக்கில் 2 நெட்டு கறிவேப்பிலையும் 2-3 பல்லு பூண்டும் லைட்டாக தட்டிட்டு போட்டு இறக்கினோம்னா இப்போ நல்ல டேஸ்டான நெத்தலி கறி ரெடி.